ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆறுமுகத்துக்கு சிறந்த விவசாயி அப்படின்னு சொல்லி விருது வழங்குறதுக்காக பெரிய ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. அந்த விழாவுக்கு பார்த்தோன்னா பைரவி வரமாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. செம்ம ஜாலி ஆகிட்டார் ஆறுமுகம். ஆனால் அவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சஞ்சய் ரொம்பவுமே கோவத்தில் தான் இருக்காங்க. இப்போ பார்த்தா எல்லா போட்டியிலையும் ஆறுமுகமும் சிவாவும் கலந்துக்கிட்டு சூப்பராக ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு இடையில் நிறைய காமெடிலாம் நடக்குது. அதாவது பார்த்தோம் அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், தூக்கிட்டு ஓடும்போதாக இருக்கட்டும், அப்போ பார்த்தா எசக்கிக்கு நல்லா அடி விழுவுது, இன்னொரு பக்கத்து பார்த்தா மகாவுக்கு நல்லா அடி விழுவுது. இது ஒரு பக்கத்து காமெடி போகுது. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவா சிந்து இடையில நிறையா ரொமான்ஸ் நடக்குது. ஆறுமுகம் பைரவிக்கு இடையில நிறையா ரொமான்ஸ் நடக்குது. காமெடி கலாட்டா நடக்குது. இப்படியா இந்த விழாவை வந்து ரொம்பவுமே சிறப்பாக போட்டி நடத்தி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இடையில பார்த்தா இவங்க ஆறுமுகத்தையும் பைரவியும் பார்க்கும்போதெல்லாம் சஞ்சய் இடையில காட்டுறாங்க. செம்மையாக வைத்தெறிஞ்சு போகிறாங்க. என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. நல்லபடியாக இப்போ போட்டிலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து இவங்கெல்லாம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ பரிசு கொடுக்குற அந்த இடம் வந்துருச்சு. பரிசு கொடுக்குறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நடந்த எல்லா போட்டியிலையும் ஆறுமுகமும் சிவாவும் தான் ஜெயிச்சிருக்காங்க. மாறி மாறி ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்னு இவங்களுக்கே ப்ரைஸ் வந்துகிட்டு இருக்கு. பரிசு கொடுக்குறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் சஞ்சய் கையில் தான். ஊர் தலைவரும் சஞ்சயும் சேர்ந்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பரிசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தோம் சும்மா இருப்பாங்களா, சஞ்சய் வந்து இடையில பைரவி கையை பிடிச்சி கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அது ஆறுமுகத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. ஏன்னா சஞ்சய் அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு கிண்டலாக ஒரு பார்வை பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தா ஆறுமுகத்திட்ட கை கொடுக்கும்போது பிடிச்சி நல்லா நசுக்கி விட்டுறாரு. சஞ்சய் அப்படியே கை உடஞ்சே போச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே உதறிட்டு இருந்தான கையை பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ப்ரைஸ் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சஞ்சய் வந்து தனியாக நிற்கும் போது ஆறுமுகம் போய் பேசுகிறாரு. அப்படி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே விழாவுக்கு வந்தாங்க, அதனால் உங்க கூட பேசுனாங்கிறனால நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் சீக்கிரமாக பிரிச்சிடுவேன், உனக்கு வந்து பைரவியே வந்து டிவைஸ் கொடுப்பா பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சஞ்சய் வந்து வழக்கம் போல் வீரவசனம் பேசுகிறாங்க. பஞ்சு டைலாக்லாம் பேசுகிறாங்க. ஆறுமுகம் விடுவாரா, அவர் தரப்புக்கு அவரும் நல்லா பஞ்சு டைலாக்லாம் பேசி கை எப்படி இருக்குது என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு நீ சொன்னதெல்லாம் உன் கனவுல வேணால் நடக்கும், நிஜத்தில் நடக்காதரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நடத்தி காட்டுறேன்டா இப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சொல்கிறாங்க. உன்னால் அது முடியாதரா அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆறுமுகம் கிளம்புறாரு. சஞ்சய் வந்து யோசனையோடு இருக்காங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடு ஒரு மாதிரி நமக்கு ஜாலியாக கொடுத்துருந்தாலும் அடுத்து நம்ம ஏற்கனவே பேசினது தான். அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக ஒரு சூப்பரான ப்ரொமோ வந்துச்சுன்னா அடுத்து டுமாரோ எபிசோட் பேசலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு என்னன்னு பார்த்தோன்னா அடுத்து ஒரு வாரம் ஃபுல்லுமே ஆறுமுகம் பைரவி இந்த மாதிரி ஆறுமுகத்தை கான்செப்ட் பண்ணி ஒரு வாரம் ஓடிடுச்சு. அப்போ அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவா சிந்து தான். அப்போ சிவா சிந்து அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்னேகா ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த விஷயத்தை தான் அடுத்த வாரம் கொண்டு வர போகிறாங்களாட்டுக்கு ஸ்டோரியாக பார்க்கலாம். அடுத்து அந்த மாதிரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க, எதுக்கு இடையில ப்ரொமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பேசலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.